ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நிலக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. இது கூட ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை வறுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா இது செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஆற விட்டுட்டு தோல் எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த ஒரு மிக்சர் ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது நான் மிக்சர் ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சட்னியில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி மொத்தமான தோசை கூட தண்ணியாக இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கலக்காமல் கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் பழைய சாப்பாட்டுக்கு கூட துவையல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.